என் இனிய உறவுகளே, நாம் இன்று 23/4/25 இருக்கின்றோம். தூய ஆவியின் துணையின்றி நமக்கு ஏது வாழ்வு? அன்னையின் அரவணைப்பில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 78, 67, 68, 69. இன்று புனித ஜார்ஜினுடைய நாம் விழாவை கொண்டாடுகிறோம். செயின்ட் ஜார்ஜ் ஃபீஸ்ட். அவர் 275ஆம் ஆண்டு பிறந்து 23 ஏப்ரல் 303 அவர் இறந்தார். அவர் கிறிஸ்டியன் மார்டர், ரோமன் ஆர்மி வெனரேட்டட் செயின்ட், மிலிட்ரி செயின்ட் என்றும் சொல்லலாம். இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து 3:1-10. இறைவேண்டலுக்காக பேதுருவும் யோவானும் சென்று கொண்டிருந்த போது ஒரு பிச்சைக்காரர் அவரை பார்த்து உற்று நோக்குகிறார், ஏதாவது பொண்ணு பொருளும் கிடைக்கும் என்று. ஆனால் அவரை நோக்கி பேதுரு சொல்வது, என்னிடம் பொண்ணு பொருளும் இல்லை, ஆனால் இயேசுவின் பெயரால் நீ எழுந்து நடந்திடும் என்று. உடனே வலது கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவரது காலடியில் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். அதேபோல் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 24:13-35. எம்மாவுசுக்கு சென்று நடந்து கொண்டிருந்த அந்த இருவரும் பயந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த ஊருக்கு அவ்வழியே அனைத்திலும் ஒரு குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டு சென்றனர். அவர்கள் என்ன இப்படி நடந்துவிட்டது என்று. ஆனால் அவர்கள் நடுவே இயேசு அங்கு பயணம் செய்வதை மறந்தனர். இதேபோல்தான் நாம் நம் வாழ்வில் எங்கு சென்றாலும் இயேசு நம்மோடு வருகிறார் என்பதை நாம் மறந்து வாழ்கிறோம். சில சமயங்களில் இயேசு இருப்பதை நம் கண்களுக்கு காண்பதில்லை. அதனால்தான் இறை வார்த்தை படித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கண்களை திறக்கும்படி, நாம் மனக்கண்களை திறக்கும்படி இறைவனிடம் ஜெபிப்போம். மற்றொரு அனுபவம் எம்மாவுஸ் நகரில் நடந்தது. எருசலேமின் சிலுவை துயரை கண்டு பயம் கொண்டு இனியும் இந்த பாதை வேண்டாம் என்று நினைத்து எம்மாவு நோக்கி விரைகின்றனர் சீடர்களுள் இருவர். போகும் வழியில் ஒரு சந்திப்பு. யார் என்று தெரியாமல் உணர்வுகளின் பரிமாற்றம். அதான் நான் சொன்ன பாருங்க, நமக்கு இயேசு கூட இருந்தாலும் தெரியாது. இயேசுவின் விளக்கம் அவர்களின் உள்ளங்களை நெருப்பாக சுடுகின்றது. நீ இல்லாமல் 2 இதயங்கள் தீ இல்லாமலே பற்றி எரிகின்றன. தொடர்ந்து நடைபெறும் உணவு பகிர்வில் இயேசு அப்பத்தை எடுத்து இறை புகழ் கூறி அதை பிட்டு பகிர்ந்தளித்தார். இரவு பொழுதுதான், ஆனால் ஒரு விடியல் கண்கள் திறக்கப்பட்டன. சீடர்கள் இயேசுவை கண்டு கொண்டனர். அந்த தருணமே அவர்கள் மீண்டும் புறப்பட எருசலேம் வந்து மற்ற சீடர்களிடம் நிகழ்ந்ததை கூறுகின்றனர். இயேசு நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். அவரது உயிர்ப்பில் பங்கு பெற அழைப்பு கொடுக்கின்றார், நமக்கும் நம் குடும்பங்களுக்கும். கிபி 754 2ஆம் உடையப்பர் என்ற திருத்தந்தை பெபின் என்பவரை ரோமையின் அரசராகவும் பிதாவாகவும் முடிசூட்டினார். திரு அவை பிரபுத்துவ அமைப்பானது. ஆயர்கள், துறவிகள், பிரபுக்கள் கூட்டத்தில் சேர்ந்தனர். பணக்காரர்கள் சில காசு கொடுத்து திரு அவையின் பதவிகளை பெற்றனர். கிபி 1075 7ஆம் கிரெகோரி என்ற திருத்தந்தை தனக்கு எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிவித்தார். 1150 திரு அவை சட்டம் அமலுக்கு வந்தது. 1234 9ஆம் கிரெகோரி திருத்தந்தை திரு அவையின் முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு நிறுவனமாக்கினார். 16ஆம் நூற்றாண்டில் திரு அவை சீர்திருத்தங்கள் செய்ய சிலர் விரும்பினர். இவர்களின் கருத்துக்களை திரு அவை ஏற்றுக்கொள்ளாததால் இவர்கள் தனியே பிரிந்து செயல்பட ஆரம்பித்தனர். சிலரின் பிரிவு திரு அவை பாதித்தது. திசை மாறி சென்ற திரு அவை தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தது. திரிதோன் சங்கம் இங்கு விளைவாகவே கூடியது. அது சீர்திருத்த புரட்சிக்கு எதிர்ப்புரட்சி செய்யும் பணியிலேயே பொதுவாக அமைந்திருந்தது. பெருமளவில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சில சீர்திருத்தங்கள் ஆங்காங்கே செயல்பட்டன. அன்பு இறைவா, உம்முடைய வரலாற்றில் நாங்கள் ஒரு சாதாரண வரலாறாக இதை எடுத்துக்கொள்ளாமல் எங்கள் உயிர் ஜீவன், உயிர் மூச்சு, உயிர் நாடி, எங்கள் குடும்பத்தின் அரசர், எங்கள் வாழ்க்கையில் நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்பதை உணர்ந்து எங்கள் குடும்பங்களில் பிள்ளைகளுக்கும் வரப்போக தலைமுறையினருக்கும் உம்மை அறிவிக்க நீர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து சொல்லியது போல நாங்களும் இவைகள் அனைத்தையும் இந்த பாஸ்கா விழா முதல் கொண்டு
பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு அனைத்தையும் நாங்கள் எடுத்து சொல்ல எங்களுக்கு ஞானத்தை, அறிவையும் தந்தருளும். மற்றும் அதிகாலை வேளை எங்கள் தட்டி எழுப்பி புது கிருபை தந்து எங்களை உயிர் வாழ செய்து எங்களை வாழ்வதற்காகவே எங்களை எழுப்பினீரே, அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நன்னாளில் நீர் எங்களோடு இருந்து நாங்கள் செய்யும் வேலைகளை ஆசீர்வதித்து எங்கள் முன்னும் பின்னும் வலமும் இடமுமாக இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை நினைக்க எங்களுக்கு நல்ல ஒரு வரத்தை தாரும். இதோ இந்த எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.